ஹாய் ஹலோ குட் மார்னிங் எவ்ரி ஒன். எல்லாருக்கும் இங்கே காலை வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசணும்னு நினச்சிட்டு இருக்கேன். அந்த டாபிக் பற்றி தான் பேசுகிறோம் இன்றைக்கி. இந்த வீடியோ சிலருக்கு பிடிக்காமல் இருக்கலாம், ஆனால் உண்மையை தான் பேசுகிறோம். இப்போது ஒரே ஒரு கேள்வி, இது ஏன் இவ்வளவு அதிகமான திருமண முறிவு ஆர் டிவோர்ஸ் நடந்துட்டுருக்கு? லவ் மேரேஜ் பண்ணுறவங்களுக்கும் ப்ராப்ளம், அரேஞ்ச் மேரேஜ் பண்ணுறவங்ககிட்டையும் அந்த ப்ராப்ளம் இருக்குது. அப்போது ப்ராப்ளம் எங்கே? நம்ம வாழ்க்கை மாறிடுச்சா, இல்லை நம்ம மனசு மாறிடுச்சா? இந்த ஒரு கேள்வி நமக்குள்ளே இருக்குல்ல. இந்த வீடியோ முடிகிற வரைக்கும் பாருங்கள். லாஸ்ட்டில் ஒரு முக்கியமான ஒரு உண்மையை உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். நீங்கள் நினைக்கிறீங்க, என்ன திடீர்னு இவங்க இந்த விஷயத்த பேசுகிறாங்களே? எனக்கு தெரிஞ்ச ஒரு சில நண்பர்கள், அப்புறமே கூட ஒர்க் பண்ணுற ஒரு நண்பர்கள், அவங்க ரெண்டு பேரும் வெளி உலகத்தில் ரொம்ப க்ளோஸாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சாங்க. ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங் கப்புள்ஸாக தெரிஞ்சிட்டு இருந்தாங்க. திடீர்னு பார்த்தா இப்போ அந்த ஒரு ஸ்டெப்புக்குள்ளே அவங்க போகும்போது பார்த்தப்போ எனக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுச்சு. இந்த முடிவுக்கு அவங்க எடுக்கிறதுக்கு காரணம் என்னன்றதை நான் கொஞ்சம் அனலைஸ் பண்ணிகிட்டே இருந்தேன். அப்போ இந்த மாதிரி நிறைய பேர் வீட்டில் ப்ராப்ளம்ஸ் இருக்கும் இல்லையா? ஸோ அடுத்த கட்ட ஸ்டெப்புக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஏதாவது ஒரு விதத்தில் அந்த ஸ்டெப்புக்குள்ளே அவங்கள போகாதபடி ஸ்டாப் பண்ணலாம் இல்லையா? அதுக்காக தான் இந்த வீடியோ. முதல்ல மக்கள்லாம் எப்படி இருந்தாங்கன்னா, ரொம்ப சிம்பிளாக வாழ்ந்துட்டு இருந்தோம் இல்லையா? எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப கம்மியாக இருந்தது, கம்பேரிசன் ரொம்ப கம்மி. இப்போ இன்ஸ்டாகிராம், கப்பிள் கோல்ஸ், அப்புறம் சொல்கிறது சினிமா, ரொமான்ஸு, வெப் சீரீஸில் லைஃப் ஸ்டைலு, இதெல்லாம் பார்க்கும்பொழுது ஏன் லைஃப்பும் இப்படியே இருக்கணுன்ற ஒரு 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 மூவி நம்ம மனசுக்குள்ளே உருவாக்கிக்கிறோம். ஆனால் ரியல் லைஃப் என்ன? ஆஃபீஸில் ஸ்ட்ரெஸ்ஸு, ஃபினான்ஷியலில் நம்ம ப்ராப்ளம்ஸ் இருக்குது, ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது, ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது. இந்த ரியாலிட்டி வந்ததும் எக்ஸ்பெக்டேஷன் நமக்கு கிராஷ் ஆகி போயிடுது இல்லையா? எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக இருந்தபோது டிஸப்பாயின்மெண்ட் அதிகமாகிடும். திருமண வாழ்க்கைன்றது எப்படின்னா, என்ன சொல்கிறது, முதல்ல உடையிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னென்னா இதுதான். சோஷியல் மீடியா ஒரு சைலண்டான பாய்சன். ஒருத்தவங்க சொல்லுவாங்க, அந்த லேடி அவங்க ஹஸ்பண்டுக்கு பயங்கர சர்ப்ரைஸ் கொடுத்தாங்க அப்படின்னு. இன்னொருத்தர் சொல்லுவார், அவங்க ஒய்ஃப் ரொம்ப கேரிங் அப்படின்னா. அப்போ ஒரு கம்பேரிசன் ஆரம்பிக்குது இல்லையா? ஆனால் அந்த ஃபோட்டோவுக்கு பின்னாடி இருக்கிற ஃபைட் யாருக்கும் தெரியாது, யாரும் அதை வெளி உலகத்துக்கு காட்ட மாட்டாங்க. ஹைலைட்ஸில் இருக்கிற ரீல்ஸை ரியாலிட்டியாக எடுத்துக்கிட்டோன்னா ரிலேஷன்ஷிப் கண்டிப்பாக டேமேஜ் ஆகும். இப்போ ஒரு பிக்கெஸ்ட் ப்ராப்ளம் என்ன தெரியுமா? எல்லா குடும்பத்துக்குள்ளேயும், எல்லா கணவர் மனைவி எல்லாருக்குள்ளேயும் இருக்க ஒரு முக்கியமான பிரச்சனை என்னென்னா ஈகோ. முதல்ல அவர் தான் பேசணும், இல்லைன்னா அவங்க தான் பேசணும், இந்த மாதிரி அவங்க தான் சாரி கேட்கணும், இல்லை இவங்க தான் சாரி கேட்கணும். அப்படி அதை விட்டு கொடுத்து போகிற மனப்பான்மை இல்லாமல் ஒருத்தருக்குள்ளே உள்ள ஒரு ஒரு சைலண்ட் வார் மாதிரி போட்டுக்கிறாங்க. ஒரு வீட்டில் ரெண்டு பேர் ஸ்டபனாக இருந்தால் அந்த வீடு எப்படி இருக்கும்? பேட்டில் ஃபீல்டு மாதிரி தானே இருக்கும் இல்லையா? ஆர்கியூமெண்ட்டை ஜெயிக்கலாம், ஆனால் அந்த ப்ராசஸில் பார்ட்னரை நம்ம லாஸ் பண்ணிட்டோம்னா அப்புறம் என்ன அர்த்தம் இருக்குது? ஸோ மேரேஜ் லைஃப்ன்றது யாரும் வின்னர் கிடையாது. எய்தர் போத் ஆர் வின் ஆர் லாஸ். ரெண்டு பேருக்குமே லாஸ் ஆகுறது தான் இல்லையா? அதுதான் மேரேஜ் லைஃப். அதுக்கு பேர் தான் விட்டு கொடுத்து போகிறது. இப்போது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ளே ரெண்டு பேருக்குமே என்ன இருக்கா? ஏர்னிங் இருக்குது, ரொம்ப நல்ல விஷயம்தான். ஏர்லியர் காலத்துலலாம் நம்ம அப்பா ஏர்ன் பண்ணுவார், அம்மா வீட்டில் குடும்பத்தை பார்த்துப்பாங்க, எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டியும் அம்மா பார்த்துப்பாங்க. இப்போது ரெண்டு பேருமே ஏர்ன் பண்ணுறாங்க, அது ரொம்ப வரவேற்கத்தக்க விஷயம். ஆனால் சில இடங்கள் என்ன ஆகுது, அந்த பணம், அந்த சம்பாத்தியம் ஒரு டாமினேஷன் லெவலில் கொண்டு வந்துடுது. என்னென்னா, நீ சம்பாதிக்கிற, நானும் சம்பாதிக்கிறேன், உனக்கு நான் அடங்கி போகணுன்ற அவசியம் இல்லை, நீ என்கிட்ட பெர்மிஷன் கேட்கணுன்ற அவசியம் இல்லைன்னு ஒரு ஆர்கியூமெண்ட் வந்துடுது. அது என்ன சொல்ல, ஒரு விதமாக ஒரு சைலண்டான ஒரு போட்டி மனப்பான்மை ரெண்டு பேருக்குள்ளேயும் வந்துடுது. ஃபினான்ஷியலி என்ன சொல்ல, ஒரு இண்டிபெண்டன்சி இருக்கிறதால ஒரு போட்டி வருது. பார்ட்னர்ஷிப் ரிலேஷன்ஷிப்ன்றதுல காம்படிஷன் எப்படி இருக்கலாம்னா, அந்த ரிலேஷன்ஷிப்பில் என்ன சொல்லுதுன்னா, ஒரு விதமான ஒரு சைலண்ட் ஒரு பிரிவை கொண்டு வருது. அது ஒரு பெரிய ப்ராப்ளமாக வருது. மேரேஜ் ஒரு டீம் கேம் தான், அது ஒரு இண்டிவிஜுவல் கெயின் கிடையாது இல்லையா? ஜென்ரேஷன் என்ன சொல்கிறாங்கன்னா, மை ஹாப்பினஸ் ஃபஸ்ட்டு. அது தப்பே கிடையாதுங்க. உங்கள் சந்தோஷம் தான் முதல்ல உங்களுக்கு ஃபஸ்ட் ப்ரையாரிட்டியாக இருக்கணும். பட் மேரேஜ்னா நான் மட்டும் இல்லை இல்லையா? நாம் அப்படி தானே சொல்கிறோம். ரெண்டு பேர் சேர்ந்தவங்க தானே ஒரு குடும்ப வாழ்க்கை இல்லையா? அதுதானே திருமண வாழ்க்கை இல்லையா? இப்போ ரெண்டு பேருடைய சந்தோஷம் தானே ப்ரையாரிட்டைஸ் பண்ணிக்கணும். ஒரு ஃபேமிலின்ற போட் அழகாக போனோம்னா ரெண்டு பேரும் சேர்ந்து போனால் தான் அந்த போட் ரொம்ப அழகாக போகும். அப்போ ஒரு காம்ப்ரமைஸ் இல்லாமல் ஒரு ரிலேஷன்ஷிப் எப்படி லாங் டேர்ம் போகும்? லவ் இருக்கலாம், ஆனால் பேஷன்ஸ் இல்லைன்னா
அந்த லவ்வுக்கு அர்த்தமே கிடையாது, அது ரொம்ப நாள் வராது. பொறுமை ரொம்ப ரொம்ப முக்கியம். எத்தனை பேருக்குள்ள பொறுமை இருக்கு இல்லையா? முக்கியமான ஒரு உண்மை சொல்லுவான். உண்மையெல்லாம் என்ன சொல்றது, டிவோர்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஆனால் எல்லாரும் ஹாப்பியாக இருந்தாங்களா? சொல்லவே முடியாது. வேற வழியே இல்லாமல் விதியேன்னு குடும்பம் நடத்தின எத்தனையோ பேரை பார்த்துருக்காங்க. ஈவன் நம்ம அம்மா அப்பா கூட சொல்லிவாங்க, வேற வழியில் உங்களுக்காக தாம்மா இவ கூட வாழ்ந்தேன், இல்லை இவன் கூட வாழ்ந்தேன்னு சொல்கிறத நம்ம கேட்டிருக்கோம். சொந்தங்களுக்காக, சொசைட்டிக்காக, மற்றவங்களுக்காக வெறுப்போட வாழ்ந்தவங்களா இருந்தாங்க. அந்த காலத்தில் பல பெண்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்தாங்க. பல ஆண்கள் வந்து சைலண்டாக அந்த ஸ்ட்ரெஸ்ஸை எடுத்துக்கிட்டு குழந்தைகளுக்காக வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இப்போ மக்கள்லாம் எப்படின்னா டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பை டாலரேட் பண்ண மாட்டேன்றாங்க. இது ஒரு நல்ல மாற்றம் தான், அக்செப்ட் பண்ணிக்கலாம். நம்ம ஜெனரேஷன் வந்து இப்போ உள்ள ஜெனரேஷன்லாம் பார்க்கும்போது எல்லா விஷயங்களையும் ஈஸியாக அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அதை கிராஸ் பண்ணும்போது நமக்கு ஒரு சந்தோஷமாக இருக்குது. அந்த ஏர்லியராக இருந்த அந்த ஒரு பெயின் எல்லாம் இப்போ கிடையாது. பட் ஆனால் சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் ரிலேஷன்ஷிப் பிரேக் பண்ணுறது வந்து அது சரியா? ஒரு ஃபைட்டுக்காக ஒரு ஃப்யூச்சரே டிஸ்ட்ராய் பண்ணக்கூடாது இல்லையா? அதை நல்ல மாற்றம்னு சொன்னாலும் அந்த மாற்றத்துலேயும் ஒரு சில கஷ்டங்களும் இருக்குது. இன்னும் சொல்ல போனோன்னா மேரேஜ் வந்து எப்படின்னா ஒரு ரிலேஷன்ஷிப்பு எப்படி சொல்கிறது, அது வந்து ஒரு ரொம்ப ஒரு மாதிரி ஸ்ட்ராங்காக இருக்கணும்னா நான் சொல்கிற ஒரு சில விஷயங்களை தயவு செஞ்சு முடிஞ்சால் அதை கீப்பப் பண்ண கற்றுக்கோங்க. இது என்னுடைய வாழ்க்கையோட அனுபவங்களை வச்சு நான் சொல்கிறேன். தினமும் ஒரு 10 மினிட்ஸ் ஃபோன்லாம் தூரமாக வச்சுட்டு, ஆஃபீஸ் ஸ்ட்ரெஸ் எல்லாத்தையும் தூரமாக வச்சுட்டு நீங்கள் 2 பேரும் ஒருத்தர்கிட்ட ஒருத்தர் மனசு விட்டு பேசணும். கோபமோ சந்தோஷமோ விருப்போ வெறுப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் ஷேர் பண்ணுங்கள். யாரோட என்ன சொல்லுது ஒரு இன்டர்ஃபியரன்ஸ் இல்லாமல் ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் நீங்கள் மட்டும் தனியாக உட்காந்து பேசுங்க. அதுக்கடுத்த விஷயம் என்னென்னா, பப்ளிக்காக நம்முடைய பார்ட்னர் அதாவது நம்ம கணவர் ஒரு மனைவியை ஒரு பொது இடங்களுக்கு போகும்போது, இல்லை ஒரு ரிலேஷன் வீட்டுக்கு போகும்போது, இல்லை நம்ம வீட்டில் உள்ள பெரியவங்க முன்னாடி கூட யார் முன்னாடியும் தன் மனைவியோ கணவரையோ விட்டு கொடுத்து பேசாதீங்க. அதாவது இன்சல்ட் பண்ணாதீங்க. அது ரொம்ப ரொம்ப காயத்தை கொடுக்கும், ஒரு விதமான ஒரு வெறுப்பை மனசுக்குள்ளே உண்டாக்கும். அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம்னா ஒரு ஃபினான்ஷியல் டிரான்ஸ்பரன்சி இருக்கும். நான் இவ்வளோ ஏர்ன் பண்ணுறேன், நீ இவ்வளோ ஏர்ன் பண்ணுற, இது ரெண்டும் நம்ம குடும்பத்துக்காக தான், இல்லை நம்முடைய குடும்பத்தில் உள்ள பிள்ளைகளுக்காக வந்து நம்ம பிரச்சனைகளை சால்வ் பண்ணுவோன்னு 2 பேரும் அதை கால்குலேட் பண்ண ஒரு கற்றுக்கணும். புரியுதா? ஏன் நீங்கள் உனக்கு எனக்கு எனக்கு அந்த மாதிரி இருக்கக்கூடாது. புரியுதா? திருமணத்துக்கு அப்புறம் முக்கியமாக என்ன சொல்லணும்னா பேரண்ட்ஸோட டிஸ்டர்பன்ஸை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. ஏன்னா ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கும், நீங்கள் கலந்து டிசைட் பண்ணுங்கள். அதை விட்டு சும்மா அம்மா அப்பா கிட்ட போய் கேட்டிங்கன்னா அவங்க அந்த காலத்தோட ஒப்பீனியனை கொண்டு வந்து உங்ககிட்ட திணிக்கும் போது உங்களுக்கு அது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வராது. அங்கே வந்து ஒரு பிரிவு வந்துடும். புரியுதுங்களா? ஸோ கூடுமான மட்டத்துக்கும் மற்றவங்க கிட்ட கலந்து ஆலோசிக்கிறத நீங்கள் முதல்ல முடிவெடுங்க. முடியாத பட்சத்தில் மற்றவங்க போய் பாருங்கள். அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம், தவறுகளை செஞ்சீங்கன்னா சாரி கேட்க மறந்துடாதீங்க. ஒரு தவறு செஞ்சுட்டோமா, ஒரு கோபம் சொல்லிட்டோமா, ஒரு நிமிஷம் யோசிங்க. நம்ம பண்ணதால தான் இந்த ப்ராப்ளம் இருந்ததா, உடனே சாரி கேட்டு அந்த இஷ்யூவை சால்வ் பண்ணுங்க. அதை அப்படியே விட்டிங்கன்னா அது புண்ணு மாதிரி கொஞ்சம் நாளாக இருந்து மொத்த உடம்பையும் அழிச்சிடும் இல்லையா? அதுக்கப்புறம் எந்த சின்ன விஷயமா இருந்தாலும் சரி உடனே தேங்க்யூ சொல்ல கற்றுக்கோங்க. முகம் தெரியாத ஒரு மனுஷர் நமக்கு ஏதாவது ஒன்று பண்ணால் உடனே தேங்க்யூ சொல்கிறோம் இல்லையா? அப்போ நம்ம வீட்டில் நமக்காக இருக்கிறவங்க, இல்லை நமக்காக உழைக்கிறவங்க கணவருக்கோ மனைவிக்கோ தேங்க்யூ சொல்ல மறக்காதீங்க. லவ் மட்டும் போதாதுங்க, ரெஸ்பெக்ட் இருக்கணும், ப்ளஸ் பேஷன்ஸ் இருக்கணும், ப்ளஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். இதுதான் ஒரு நல்ல குடும்ப வாழ்க்கைக்குரிய தேவையான விஷயம். திருமணம்ன்றது ஒரு கான்ட்ராக்ட் கிடையாது, இது ஒரு கமிட்மெண்ட். பர்ஃபெக்டாக வந்து ஒரு பார்ட்னர் தேடாதீங்க. ஓகேங்களா? பெட்டர் பார்ட்னராக இருக்கிறதுக்கு என்ன முயற்சி பண்ணுங்கள். டிவோர்ஸ் ஈஸியாக ஆகிடலாம், ஆனால் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் வந்து பில்ட் பண்ணுறதுன்றது ரொம்ப என்ன சொல்லுது ஒரு ரியலான ஸ்ட்ரென்த்து. இப்போ நீங்கள் சொல்லுங்கள், டிவோர்ஸ் அதிகமாக ஆகிறதுக்கு காரணம் ஆனால் பெண்ணா இல்லது நம்மளோட மைண்ட் செட்டா? கமெண்டில் ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா எத்தனை பேர் வந்து ப்ராப்ளத்தோடு இருக்காங்களோ அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இந்த டிஸ்கஷன்லாம் நம்ம டேஸ் வந்து சொசைட்டிக்கு தேவையாக இருக்குது. அதே மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் பிரேக் ஆகும்போது தவறு ஒருத்தருடையதா அல்லது 2 பேருடையதா, உங்களுடைய ஆனஸ்ட் ஒப்பீனியனும் சொல்லுங்கள். ரெஸ்பெக்டாக நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஏன்னா இது ரொம்ப சென்சிட்டிவான ஒரு இஷ்யூஸ். ஏன்னா தவறான கருத்துக்களை கமெண்ட்லேயே போடாதீங்க, உங்களுடைய ரியல் ஒப்பீனியனை சொல்லுங்கள். அதுக்கப்புறம் முக்கியமாக சொல்கிற விஷயம் என்னென்னா, கணவரோ மனைவி ஒரு குடும்பத்தில் ஒரு பிரச்சனைன்னு வந்தால் இம்பார்ட்டண்ட்டாக சொல்கிற விஷயம், உங்களுடைய நண்பர்களையோ யாரையோ கொண்டுட்டு வந்து உங்கள் கூட வச்சு இந்த பிரச்சனைகளை சால்வ் பண்ணலான்னு தயவு செஞ்சு சஜஷன் கேட்காதீங்க. நாளைக்கு அந்த நண்பரே உங்கள் வீட்டுக்கு
உங்களுடைய கணவருக்கு மனைவியாகலாம், இல்லை உங்கள் மனைவிக்கு கணவராகலாம். இது சில நண்பர்கள், எல்லாருக்கும் கிடையாது. ஸோ மைண்டில் வச்சுக்கோங்க. இது என்னுடைய கருத்துக்கள். இதில் ஏதாவது மாற்றங்கள், ஒப்பீனியன் இருந்தால் மறக்காமல் சொல்லுங்கள். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக இருக்கு. நான் கடவுளை வேண்டிக்கிறேன். சந்தோஷமாக இருங்க. வாழ்க்கைன்றது ரொம்ப அழகான ஒரு பயணம். அது நம்ம எல்லாரும் இணைந்து போனாதான் அந்த வாழ்க்கை படகை ரொம்ப அழகாக இயக்கலாம். அது எல்லாம் உங்கள் கையில் தான் இருக்குது. அவசரப்பட்டு எந்த முடிவுகளையும் எடுக்காதீங்க. முடிஞ்சால் இன்றைக்கி 4 மணி லைவில் சந்திக்கலாம். டேக் கேர், பை, லவ் யூ.